ஹே கைஸ், நான் தான் உங்கள் அஸ்வின். வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சைக்ளோன் போயிட்டு இருக்கு. அந்த புயல் பார்த்தீங்கன்னா திட்வா புயல். என்னடா வெதர் அப்டேட்லாம் கொடுக்குறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிகாஸ் அந்த புயலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தண்ணியில் போயிட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தா ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணுங்கள். நம்ம புதுசாக ஏதோ பண்ணுறோன்னு இந்த மலையில் போய் ஏதோ பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆல்சோ நீங்கள் இப்போது ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா சென்னையில் ரோட் கண்டிஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. ஸோ வாங்க இன்னையோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். இப்போ நான் சொல்கிற இந்த 6 வழிகள் மூலியமாக நீங்கள் சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நானுமே இதில் சில வழிகள் ஃபாலோ பண்ணுறேன். என்னால் சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுது. இதை விட எனக்கு தெரிஞ்சவங்க இன்னும் நிறைய வேஸில் இன்கம், அதாவது நான் சொல்கிற வழிகளில் நிறையவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், இது மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, 5000 ரூபாய் கட்டணும், இல்லை ஆள் சேர்த்து விடணும், எம்எல்என் மாதிரி அப்படியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி இல்லை. இது முழுக்க முழுக்க உங்களோட ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் நான் என்னென்னு சொல்கிறேன், அதை நீங்கள் டெவலப் பண்ணாலே போதும். நீங்களுமே சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் பீப்புள் ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்பி தான் இருப்பாங்க. ரொம்ப சில பேர் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரிமைனிங் 10% பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேஸ் ஆஃப் சோர்ஸை எப்படி கிரியேட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களுமே அந்த 10%க்குள்ளே வரணும், அதுதான் என்னோட எய்மு. ஸோ அப்படி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேஷன். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, லைக் கான்டென்ட் ஒரு நோட் பேடில் எழுதுறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, இல்லை வெப்சைட்டுக்கு கான்டென்ட் எழுதி கொடுக்குறதுன்னு நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதுவுமே கான்டென்ட் கிரியேஷன் தான். பட் அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணணும், அதுக்காக கான்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. லைக் ஒரு லிங்க்டின் போஸ்ட் போகிறதா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்ல வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குறது, அதோட அவுட்புட் வரதா இருக்கட்டும், இது எல்லாமே ஹோலிஸ்டிக்காக சேர்ந்தது தான் கான்டென்ட் கிரியேஷன். இதுக்கு ரொம்ப பெரிய ஸ்கில் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ரொம்ப பேசிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சின்னதாக ஜாயின் பண்ணி படித்தாலே போதும். இனிஷியலாக உங்களுக்கு கிளைண்ட் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாகவே நான் உன்னோட பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் லிங்க்டின் போஸ்ட் போகிறதா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்ல அவங்களுக்குன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரெகுலராக அவங்களுக்காக வீடியோ போகிறதா இருக்கட்டும். இப்போ நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக அவங்க ஆல் வச்சிருப்பாங்க உள்ளே மார்க்கெட்டிங் சேல்ஸுக்கலாம். பட் நிறைய பேர் அவுட் சோர்சிங் தான் பண்ணுவாங்க, வெளியே தான் கொடுப்பாங்க கம்பெனி சைடு. ஸோ இதை நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸாகவும் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ டர்பி, இல்லை அதாவது டர்பி ஜீன்ஸு, இல்லை வேற ஏதாவது ஒரு க்ரோ ஆப், இவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட சர்வீஸ் வெளியே கொடுத்துட்டாங்க. ஸோ வெளியே தான் அந்த மார்க்கெட்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களுமே எடுத்தோடனே அவ்வளோ பெரிய கஸ்டமர்ஸ்லாம் உங்களால் பிடிக்க முடியாது. பட் ஸ்டில் நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் அவங்களோட பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணணும்னா உங்ககிட்ட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கான்டென்ட் கிரியேஷனுக்கு பேசிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சின்னதாக ஏதாவது யூடியூப்லேயோ இல்லை கோர்ஸரோ ஏதோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணி படித்தாலே போதும். செகண்ட் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை இ காமர்ஸ் செல் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் சேனல் நான் சொல்கிறேன். இப்போது சாப்பாட்டு ராமன் ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அவரே இந்த ஜிஞ்சர் ஹனிலாம் போட்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஜூஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவாங்க வீட்லேயே. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் விற்பாங்க. ஸோ நீங்களுமே அந்த மாதிரி பண்ணணும்ல, உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டில் உங்களால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுதோ அது சின்ன, நான் பெயிண்டிங் பண்ணுவேன், இல்லை எனக்கு டிராயிங் நல்லா வரும், இல்லை நான் ஏதாவது ஒரு ஹேண்ட்மேட்ல நான் கிராஃப்ட் மாதிரி ஏதாவது பண்ணுவேன், கிஃப்ட் நான் பண்ணுவேன். ஸோ இது மாதிரிலாம் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா நீங்களுமே இதை ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் விற்கலாம். அந்த இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எதுவாக வேணா இருக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கலாம், அமேசானாக இருக்கலாம், மிந்த்ராவாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு கமிஷன் போக உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும். அந்த கமிஷன் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, நஷ்டமாக இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸும் பிளேஸ் பண்ணுங்கள். இனிஷியலாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கம்மியாக வரும். பட் இதுவே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு தேவைப்படும், அதிக டிமாண்டாக உங்களுக்கு சேரும். ஸோ இது ஒரு வழி. மூணாவது பார்த்தீங்கன்னா யூடியூப். ஸோ இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். இதில் இன்னும் இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. என்னன்னா யூடியூப்ல வீடியோ போட்டோன்னே எல்லாம் பணம் வராது. நிறைய பேருக்கு என்னன்னா யூடியூப்ல வீடியோ போட்ட உடனே பணம் வந்துடும் நம்புறாங்க. பட் இதுக்குமே நிறைய ஒரு வேலிடேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கணும். இப்போ எனக்குலாம் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 300 வீடியோக்கு மேலே நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட், என்னோட காசு தான் நான் செலவு பண்ணி தான் பண்ணேன்.
ஸோ இனிஷியலாக எடுத்தோடனே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களோட கண்டென்ட் வந்து ரொம்ப நீஷா இருக்கு, அந்த அளவுக்கு நல்லா ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் ரீச் ஆகலாம். இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து பிக்கப் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் கன்சிஸ்டன்சி வந்து யூடியூப்ல ரொம்ப முக்கியம். நிறைய யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் காமிச்சு தான் வந்து சேனல் ரன் பண்ணணும், இல்லை ஃபேஸ் காமிக்காமையுமே வந்து உங்கள் சேனலை நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும்னு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து லூஸ் பண்ணிடுவீங்க. பிகாஸ் அவ்வளோ கஷ்டம் யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறது. ஒரு வீடியோக்குமே பார்த்தீங்கன்னா சில சமயம் வியூஸ் ரொம்ப கம்மியாக போகும், எதிர்பார்க்காத வீடியோஸ்க்கு வந்து நல்ல வியூஸ் போகும். ஸோ பட் நம்ம சைடில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும். ஸோ நீங்கள் யூடியூப் வரீங்க அப்படின்னா இன்னொரு அடிஷ்னல் ஸ்கில் தான். பிகாஸ் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து கெரியர் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக வீடியோ போட்டால் கூட அதுக்கு கண்டென்ட் நான் தான் எழுதுவேன், வீடியோ எடுக்கிறது நான் தான், எடிட்டிங்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு டைம் இல்லாதனால நான் வெளியே கொடுக்குறேன். ஸோ நீங்களுமே வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணது நல்லது தான், தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். பட் உங்களுக்கு கேமரா ஷைனஸ் இல்லை அப்படின்னா ஓகே, இருந்தால் ஃபேஸ் காமிக்காம கூட நீங்கள் வீடியோ எப்படி போடலான்னு பாருங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வீடியோ எடிட்டிங். அதாவது நான் சொன்ன அந்த கான்டென்ட் கிரியேஷனுக்கும் சரி யூடியூபுக்குமே சரி பொதுவாக எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டருக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ எடிட்டிங்குமே கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், அது எங்கேயுமே வந்து வேஸ்ட் ஆகாது. என்கிட்ட ஒரு லேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரீமியர் ப்ரோ, அதாவது அடாப் ப்ரீமியர் ப்ரோ இல்லை டாவன்சி இது மாதிரி ஏதாவது ஒரு யூடியூப் டுட்டோரியல் பார்த்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்களுமே வந்து வீடியோ எடிட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக வந்து இதுக்கு வந்து கிளைண்ட்ஸ் இல்லைன்னா நினைக்காதீங்க. பிகாஸ் இதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து டிமாண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கான கிளைண்ட்ஸ் வந்து சீக்கிரம் நீங்கள் பிடிச்சிடலாம். இந்த வீடியோ எடிட்டிங்க்கு இந்த ஸ்கில்லுமே வந்து வேஸ்ட்டும் ஆகாது. அட்வான்ஸாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் வந்து வச்சு பண்ணலாம், ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா. இல்லை எனக்கு வந்து பேசிக்காக கற்றுக்கணும் அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மொபைல்லேயே வந்து கேப்கட், விஎன் இது மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து லைக் கைன் மாஸ்டர் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து வீடியோ எடிட்டிங் வந்து நல்ல டிமாண்ட் உள்ள ஜாப் தான். பட் டைம் கன்சியூமிங்கும் எடுத்துக்கும். பட் நீங்கள் அதுக்காக டைம் கொடுக்க முடியுது, நான் வந்து கற்றுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, எனக்கு வெளியே போய் ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்னாலும் சரி, நீங்கள் வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல்டாக எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அஞ்சாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து ஷர்ட் பேண்ட்லாம் வந்து போடுவாங்க. அதை வந்து நான் இந்த கடையில் வாங்கினேன், இல்லை நான் இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன், இந்த வாட்ச் வச்சிருக்கேன், இதெல்லாமே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுமே வந்து அந்த லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையோ எங்கேயோ கமெண்ட்லேயோ வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க மூலியமாக போய் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லாபம் சின்னதாக கிடைக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குள்ளே தான் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ரெகுலராக வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுவே வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்டே வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன், அதை வந்து என்னோட ஆடியன்ஸ் வந்து ஆன்லைன் மூலியமாக வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்குமே அது மூலியமாக பண்ண வரும். ஸோ பட் என்ன ஒன்றுனா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அது உண்மையிலேயே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கணும். சும்மா நான் ப்ரொமோட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை நம்பி வாங்கின மக்கள் வந்து நாளைக்கு ஏமாந்து போவாங்க, அதுக்கப்புறம் உங்கள் சேனலை ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அது மூலிமா பண்ணலாம். ஆறாவது வழி யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நீ சொன்னது எதுவுமே பிடிக்கல, நான் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி, நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருக்கீங்க, இல்லை ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கீங்க, ஏதோ ஒரு ரோல் இருக்கீங்க, இதுக்காக கோர்சஸ் வந்து இன்ஸ்டியூட் வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் பண்ணுறதுக்குன்னு சில ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அந்த டீச்சிங் ஸ்டாஃபாக நீங்கள் ஆகலாம்னு நான் சொல்ல வரேன். நீங்களே போயிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் எவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்குது, எவ்வளோ இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மென்டாரோ எல்லா சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு அது பேஷன் எனக்கு பிடிச்சதுக்கு சொல்லிக் கொடுக்குறது பிடிச்சதுக்கு அப்படின்னா நீங்கள் அது மாதிரி இன்ஸ்டியூட்டை போய் அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணிட்டு மோஸ்ட்டாக ஐடி எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவாக தான் இருக்கும். ஸோ அந்த சாட்டர்டே சண்டேவை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வந்துடும், உங்களால் வந்து 4 பேர் வந்து நல்லா அந்த டிகிரி முடிச்ச மாதிரி இருக்கும், அந்த கோர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வழிகள் மூலியமாக நீங்கள் வந்து சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமே தவிர சாரி அதை தவிர நீங்கள் வந்து நான் வந்து எம்எல்எம் இல்லை ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னு போயிட்டு நீங்கள் எங்கேயோ வந்து உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கான ரிட்டர்ன் வரணும்னு நம்பி இருக்காதீங்க. பிகாஸ் அதெல்லாம் வந்து அந்த காலம், இப்போல்லாம் வந்து ரொம்பவே மாறிடுச்சு. அது மாதிரி யாரையும் நம்மளும் ஏமாற்றக்கூடாது, நம்மளும் ஏமாறக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்கில்லை நம்பி தான் இருக்கணுமே தவிர அந்த சைடு இன்கம் வேறு யாரையும் பர்சன் நம்பி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் சொன்ன 6 வழிகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் யூஸ்ஃபுல்னு நீங்கள் ஏதாவது கமெண்ட்ல சொல்லலாம், இல்லை அப்படின்னா கூட நாட் யூஸ்ஃபுல் கூட சொல்லுங்கள், நான் வேறு மாதிரி கண்டென்ட் கூட யோசிச்சு போகிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்கிறது பொறுத்து தான் அப்கமிங் வீடியோஸும் வந்து நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் மை வீடியோ. ஸோ மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.